இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, விருதுநகர் மாவட்டத்தினுடைய அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு கணித தேர்வில் கேட்கப்பட்ட 2 மார்க்ஸ் எல்லாத்தினுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். முதல்ல 15வது கேள்வி. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? -2 -1 0 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் என்ற சார்பு ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார்பினுடைய வடிவம் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது x² + x + 1. இந்த சார்புன்றது மேல் சார்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிஏ மட்டும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. பிஏ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சார்பை கொடுத்துருக்காங்க. ஏல இருக்கிற எல்லாத்தையும் இதில் பிரதிடுறோம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் = x² + x + 1. அதில் -2 போடுறோம். x²ன்றனால -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்றனால அதே -2 எழுதிக்கிறோம் ப்ளஸ் 1. -2 ஹோல் ஸ்கொயர் -2 × -2 ப்ளஸ் 4 ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ப்ளஸ் 1 அப்படியே வருது. 4லேருந்து 2 கழிக்கிறோம் 2, 2ஓட 1 கூட்டுறோம் 3. -2க்கு போட்ட மாதிரியே எஃப் ஆஃப் -1க்கு போடுறோம். -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் -1 ப்ளஸ் 1. -1 × -1 ப்ளஸ் 1 ஆகிடுது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது -1 இங்கே ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. 1லேருந்து 1 கழிக்கிறோம் 0, 0ஓட 1 கூட்டுறோம் 1. அப்போ -1க்கு 1 கிடைக்குது. அடுத்த மதிப்பான ஏயில் இருக்கிறவருடைய 3வது மதிப்பான 0க்கு போடுறோம். 0² + 0 + 1. 0 × 0 0, 0 + 1. எல்லா 0ஓட எத்தனை தடவை இருந்தாலும் 1 கூட்டினோம்னா 1 தான் வரப்போகுது. அடுத்தது எஃப் ஆஃப் 1. 1 போட்டோம்னா 1² + 1 + 1. ஓர் 1 1 1 1 3 1 கூட்டுறோம் 3 கிடச்சிது. அப்போ 2 போடுறோம். 2² + 2 + 1. 2 2 4, 4ஓட 2 கூட்டுறோம் 6, 6ஓட 1 கூட்டுறோம் 7. அப்போ பியில் என்னென்ன மதிப்புகள் கிடச்சிது? இங்கே ஒரு 3, மறுபடியும் இங்கே ஒருக்க 3 தான் கிடச்சிது. இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 7. அப்போ எத்தனை முறை கிடைச்சாலும் வீச்சகத்தில் எழுதும்போது ஒரு மதிப்பாக தான் எழுதுவோம். அதனால் ஒரு தடவை 3, ஒரு தடவை 1, ஒரே ஒரு தடவை 7 எழுதுகிறோம். 6வது கேள்வி. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற சார்பு x - 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்றது 1 எனில் ஏயினுடைய மதிப்பு கேட்குறாங்க. நம்ம ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதை மறுபடியும் ப்ராக்கெட்டில் பிரித்து எழுதிக்கிறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ = 1ன்னு எழுதிக்கிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் x² - 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் எஃப் ஆஃப் ஏக்கு என்னென்னு எழுதிக்கலாம்? எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டுக்கிறோம். a² - 1 = 1. ஜி ஆஃப் அப்போனா ஒரு சார்பு இருக்கும்போது என்ன செய்யணும்? அங்கே என்ன செயல்பாடு செஞ்சுருக்காங்களோ அதை செய்யணும். ஜி ஆஃப்னு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க? என்ன இருக்குதோ அதுலேருந்து 2 கழிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குதோ அதுலேருந்து 2 கழிக்கிறோம். என்ன இருக்குது? a² - 1. a² - 1லேருந்து 2 கழிக்கிறோம். -1 -1 கூட்டினோம்னா -3 ஆகிடுது. -3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா +3 ஆகிடுச்சு. அப்போ a² = 1 + 3 4 ஆகிடுது. அப்போ ஏக்கு என்னென்ன கிடைக்கலாம்? வர்க்கமூலம் எடுத்தோம்னா +(-2) +2ம் கிடைக்கலாம் -2ம் கிடைக்கலாம். அடுத்த கணக்கு 17வது கேள்வி. p³ × q² + r⁴ × s⁴1ன்றது 75,600 என்றவாறு அமையும். PQRS என்ற 4 இலக்க பண பரிவர்த்தனை அட்டையின் ரகசிய எண்ணை கண்டுபிடி. இப்போ இந்த எண்ணை காரணிகளினுடைய வர்க்கங்களாக திருப்பி பிரித்து எழுதணும். பகா காரணிகளுடைய எண்களாக பிரித்து எழுதணும் அப்படின்னா அதில் அடுக்கு 3 இருக்கக்கூடிய எண் தான் முதல் எண்ணாகவும், அடுக்கு 2 இருக்கக்கூடிய எண் 2வது எண்ணாகவும், அடுக்கு 4 இருக்க எண் 3வது எண்ணாகவும், அடுக்கு 1 இருக்கக்கூடிய எண் 4வது எண்ணாகவும் இருக்கிறது தான். இதுதான் அந்த பாஸ்வேர்டு ரகசிய குறிப்பீட்டு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 75,600க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? டானா வகுத்தல் போட போகிறோம். 75,600க்கு டானா வகுத்தல் போடுறோம். முதல்ல 2ஆல் வகுக்கிறோம் 37,800 கிடைக்குது. மறுபடியும் டானா வகுத்தலில் 2ஆல் போடுறோம் 18,900 கிடைக்குது. மறுபடியும் 2ஆல் போடுறோம் 9,450. மறுபடியும் 2ஆல் போடுறோம் 4,725. 5ல் முடிஞ்சிருக்கனால 5ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம் 945. மறுபடியும் 5ஆல் வகுக்கிறோம் 189. இது கூட்டினா 3ல் வகுப்படும். அதனால் 3ஆல் வகுக்கிறோம். 3ஆல் வகுத்தோம்னா 63. மறுபடியும் இதை பகா காரணி 3ல் வகுக்கிறோம் 21. இது 3ஆல் வகுப்படும். 3ஆல் வகுத்தோம்னா 7. 7ன்றது பகா எண், அதனால் 7ஆல் வகுக்கிறோம் 1 கிடைக்குது. இப்போ என்ன கிடைச்சிது? 2 4 முறை 2^4 எழுதியாச்சு. 5 எத்தனை முறை? 2 முறை 5^2. 3 3 முறை கிடச்சிது. 7 1 முறை கிடச்சிது. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுக்கு 3 இருக்கிறது தான் முதல் எண். அப்போ அடுக்கு 3 இருக்கிற 3^3 தான் முதல்ல எழுதிக்கிறோம். அடுக்கு 2 இருக்கிறது 2வது எண். அப்போ 5² 2வது அப்படியே தான் எழுதிக்கிறோம். அடுக்கு 4 இருக்கிறது தான் அதாவது 3வது எண். அதான் 2^4 பின்னாடி எழுதிக்கிறோம். 7^1 கடைசியாக எழுதிக்கிறோம். இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா அடிமானத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எண்கள் தான் ரகசிய குறிப்பீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 5 2 7 தான் அந்த ரகசிய எண்.
அது கேள்வி 1 2 3 4லிருந்து n வரைக்கும் கூட்டினோம்னா 666ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த எண்ணினுடைய மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க, கடைசி உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிற அப்படியே வரிசை அப்படியே எழுதிக்கிறோம். 1 + 2 + 3லேருந்து n வரைக்கும் 666. 1லேருந்து இருக்கக்கூடிய 7 எண்களுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. கடைசி எண் என்ன இருக்கனால அதே அப்படியே எழுதிக்கிறோம். n × n + 1/2 = 666. இந்த 2 எடுத்து அந்தாண்ட பெருக்கிறோம். அப்போ n × n + 1 2 அந்தாண்ட போயிடுச்சுன்னா 1332 ஆயிடுச்சு. இந்த எண்ணை எடுத்து உள்ளுக்குள்ளே பெருக்கிறோம். n × n n² ஆகிடுது. n × 1 n ஆகிடுது. 1332 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணில் அமைந்த இருபடித்தான சமன்பாடு. இதை காரணிப்படுத்துகிறோம். இங்கே 1 இருக்கிறனால பெருக்கல் பலன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓர் 1332 1332 பெருக்கல் பலனாக இருக்குது. கூடுதல் ப்ளஸ் 1 இருக்குது. 36 37 பெருக்கணும்னா 1332 கிடைக்கும். பெருக்கல் பலன் மைனஸ்ன்றனால ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் இருக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லைன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். கூடுதல் ப்ளஸில் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த இருபடித்தான சமன்பாடு 0க்கு சமம்னா இந்த 2 காரணிகளையும் 0க்கு சமப்படுத்தும். n - 36 சமம், n + 37 0க்கு சமம், -36 அந்த பக்கம் போகுது, +36 ஆயிடுச்சு. n + 37ல் +37 அந்த பக்கம் போது மைனஸ் ஆயிடுச்சு. என்னன்றது என்னது, எண்ணிக்கை. அதுவும் இல்லாமல் இங்கே 1லேருந்து தொடர்ந்து மிகை எண்களாக போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக கடைசி எண் மிகை எண்ணாக தான் வரணும். அதனால் குறை எண்ணாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை.